ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிறிஷும், மீனா கூடயும், முத்து கூடயும் இருக்கிறதுக்கு ரோகிணி ஓகே சொல்லிட்டாங்களா இல்லையா? இது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லா இந்த ரிவ்யூல பார்ப்போம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த ரிவ்யூ ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில என்ன நடந்ததுன்னா, ம் கிறிஷுக்கு மீனாவோட அம்மா ஊட்டிட்டு இருக்காங்க. ஊட்டிட்டு இருக்கும்போது சத்யா வந்துட்டு, "உங்க அம்மா எந்த ஊர்ல இருக்காங்க?" அப்படின்னு கேட்கறாங்க. துபாய் அவன் வந்து திணறான். திணறிட்டு அதுக்கப்புறம் துபாய்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சத்யா வந்துட்டு, "ஏன் உண்மையை சொல்ற? எந்த ஊர்ல இருக்காங்க?" அப்படின்னு கேட்டா, "இல்ல இல்ல துபாய்ல தான் இருக்காங்க." "ஆமா ஆமா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நீ துபாய்க்கு போயிருக்கியா?" அப்படின்னு கேக்குறாங்க. "இல்ல நான் போனது இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. சரி அம்மா அங்கிருந்து வரும்போது என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டாக்கா, கடலை மிட்டாயி, சிப்ஸ் இது மாதிரி சொல்றாங்க. இத பார்த்த சத்யா வந்துட்டு ஷாக் ஆயிட்டு, "என்னது கடலை மிட்டாயா? என்னடா துபாயில இருந்து வந்தா பேரிச்சப்பழம் தான் எல்லாரும் வாங்கிட்டு வருவாங்க. நீ என்னடா கடலை மிட்டாய்ன்னு" சொல்லும்போது அந்த ஸ்பார்க்ல ஒரு டவுட் வருது. ஆனா அந்த டவுட்ட பெருசுபடுத்தாம இருக்கறாங்க. இன் ஃபியூச்சர்ல சத்யா அத வந்துட்டு முத்துக்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரா? இந்த ஒரு க்ளூவ வச்சு இவங்க கண்டுபிடிப்பாங்களான்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு மீனாவோட அம்மா, "சரிடா விடு குழந்தை சாப்பிடட்டும்." பேரிச்சம்பழம் கேக்குறாங்க. சத்யா வந்துட்டு அதுக்கு கிருஷ் வந்துட்டு, "பேரிச்சம்பழமா? அது என்ன பரிச்சப்பழம்? எனக்கு அதெல்லாம் தெரியாது" அப்படின்னு சொல்றான். சரி அவனுக்கு தெரியலன்னா என்னடா நீ வாங்கி குடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. இது மாதிரி இவங்களோட கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும்போது ரோ நைட் ஆயிடுது. நைட் ஆகும்போது ரோகிணி வந்துட்டு ரூம்ல வந்துட்டு ஒரு வாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த மனோஜ் வந்துட்டு, "என்ன நீ நைட்டு தூங்காம நடந்துட்டு இருக்க?" அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு, "நடந்துட்டு தானே இருக்கேன். நான் வேற என்ன பண்ணேன்? நான் ஏதோ பண்ணிட்டு போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே, "நைட்ல நடந்து தூக்கம் வராது. நீ உனக்கு ஏன் தூங்காம இருக்க?" அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். "நைட்ல நடந்தா தூக்கம் வரும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. என்னோட கிளைண்ட் அவங்க பெரிய டாக்டர் அவங்க சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட மனோஜ் வந்துட்டு, "என்ன நீ மாத்தி மாத்தி பேசுற?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. "ஆமா நீ பெட்லயும் நான் கீழயும் படுத்துட்டு இருக்கேன். இதுல நான் எங்க படுத்தா என்ன தூங்குனா என்ன உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு உங்க அம்மா என்னதானே திட்டுறாங்க. ஆனா நீ சந்தோஷமா தானே இருக்க. நான் சந்தோஷமா இருக்கேனா இல்லையான்னு ஒரு வார்த்தையாச்சும் நீ என்கிட்ட கேக்குறியா? இல்ல இல்ல. அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு உனக்கு?" அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, "ஒண்ணு திட்டுற, இல்லன்னா நடக்குற. நீ என்னதான் பண்றன்னு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்து தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரோகிணி திரும்பியும் அதே மாதிரி நடந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மீனாவோட அம்மா சும்மாவே நிறைய பேசுவாங்க. இப்ப கிருஷி கிட்ட என்னெல்லாம் கேட்க போறாங்களோ, இவ என்னென்ன உண்மைய சொல்ல போறானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மார்னிங் விடியுது. விடிஞ்ச உடனே முத்துவும் மீனா கிறிஷ கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்த உடனே கிறிஷ் வந்து சொல்றான், "இல்ல நான் உள்ள போமாட்டேன். போலீஸ் புடிச்சு குடுத்துருவாங்க" அப்படின்னு சொல்றான். "இல்லடா அதெல்லாம் புடிச்சு தர மாட்டாங்க. நாங்க தான் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ள கூட்டு போறாரு. கூட்டு போயிட்டு மேனேஜர் கிட்ட கூட சொல்றாரு, "இந்த மாதிரி கிறிஷ கூட்டு வந்துட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஷ் வந்து, "சாரி சார்" அப்படின்னு சொல்றான். "சரிடா போலீஸ்ன்னு சொன்ன உடனே போலீஸ கூட்டு வந்துருவோமா? எல்லாம் சும்மா மிரட்டுறதுடா. அப்பதானே நீ பயப்படுவ. இல்ல நீ குத்துனதுல அஜய்க்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி சார், சாரி சார்" அப்படின்னு சொல்றேன் கிறிஷ். சொன்னதுக்கு அப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் வந்துட்டு, "நாங்க கிறிஷ நாங்களே கொஞ்ச நாளைக்கு எங்க கூட வச்சுக்கிறோம் சார். டெய்லி கூட்டு போயிட்டு காலையில ஸ்கூலுக்கு கூட்டு வந்து விட்டுறேன் சார்" அப்படின்னு சொல்றாரு. உடனே மேனேஜர் வந்துட்டு, "அது நான் சொல்றதுக்கு இல்ல, கார்டியன் தான் சொல்லணும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே கிறிஷ் வந்துட்டு, "நான் முத்து அங்கிளும் மீனா ஆண்டி கூட தான் நான் இருப்பேன்" அப்படின்னு சொல்றான். "சரி கார்டியன் வந்ததும் நான் கேட்டு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "கிறிஷ் நீ கிளாஸுக்கு போடா" அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனும் கிளாஸுக்கு போயிடுறான். இவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. இவங்க கிளம்பி வரும்போது ரோகிணியோட கார் உள்ள வருது. ரோகிணியும் மகேஸ்வரியும் உள்ள வராங்க. உடனே ரோகிணி சொல்றாங்க, "நான் இங்க இருக்கேன். நீ போய் கிறிஷிய கூட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மகேஸ்வரி வந்துட்டு மேனேஜர் கிட்ட பேசுறாங்க. பேசும்போது மேனேஜர் வந்துட்டு சொல்றாங்க, "இந்த மாதிரி மீனாவும் முத்துவும் கிறிஷ் அவங்க கூட கொஞ்ச நாள் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க" அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு மகேஸ்வரி இருந்துட்டு, "நான் அது வந்து சொல்ல முடியாது சார். நான் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும். அவங்க அம்மாக்கு வீடியோ கால்ல பையனை பாக்கணும்னு சொல்றாங்க. நான் பையனை கூட்டு போய் வீடியோ கால்ல பேச வச்சு கூட்டு வரேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. கூட்டு போன உடனே மகேஸ்வரி ரோகிணி கிட்ட கிறிஷ கூப்பிடுறாங்க. கூட்டு போறாங்க. கிறிஷ கூட்டு போன உடனே இந்த ரோகிணி அடிக்க போறாங்க. "உன்கிட்ட என்ன சொன்னேன்? மீனா கூட போக கூடாதுன்னு சொன்னேன்ல, ஆனா ஏன்டா போன" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப கிறிஷ் சைலண்டா இருக்கிற. "நீ என்ன பண்ற" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே மகேஷ் வந்துட்டு, "அவன் எதுக்கு குழந்தைய அடிக்க போற அப்படின்னா, இவன் என்ன சித்திரவதை படுத்துறான், கொடுமை படுத்தி எடுக்கிறான்" அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. "இதுக்கப்புறம் நீ மீனா கூட போக கூடாது. ஒண்ணு மகேஸ்வரி ஆண்டி வீட்டுலதான் இருக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே கிறிஷ் வந்துட்டு, "நான் போகமாட்டேன். ஆமா மீனா ஆண்டி கூட தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்றான். "இல்ல நீங்க இல்லைன்னா நான் எங்கேயாச்சும் போயிடுவேன்" அப்படின்னு சொல்லி ரோகிணி மிரட்டுறாங்க. உடனே கிறிஷ் வந்துட்டு, "நான் எங்கேயாச்சும் போயிடுவேன்னு" சொல்லி மிரட்டுறான் கிறிஷ். உடனே ரோகிணி இருந்துட்டு, "என்னடா என்ன மிரட்டி பாக்குறியா" அப்படின்னு கேக்குறாங்க. "நீ வந்து என்ன கூப்பிடுற வரைக்கும் நான் மீனா ஆண்டியும் முத்து அங்கிள் கூட தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு
கார்ல இருந்து இறங்கி ஓடிடுறான். பார்த்த ரோகிணி வந்துட்டு ஷாக் ஆயிட்டு, இதுக்கப்புறம் இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், இவனுக்கு வேற என்னதான் நான் வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு இருக்கும்போது ஏதோ போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்துட்டு அவங்களோட ஸ்ருதி வந்துட்டு அவங்களோட ஹோட்டல் இனாகுரேஷனுக்காக ஒரு ஆக்ட்ரஸ் இன்வைட் பண்ண போறாங்க சீஃப் கெஸ்டா. அந்த ஆக்ட்ரஸ்க்கு அவங்கதான் டப்பிங் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் போயிட்டு இருக்கு. அந்த சீன்ல வந்துட்டு அவங்க வந்து எல்லாருக்கும் நான் 30 lakhs சார்ஜ் பண்றேன் கடை திறப்பு விழாக்கு. ஆனா நீங்க எனக்கு டப்பிங் பண்றீங்கன்றதுனால ஒரு 25 lakhs கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஸ்ருதி வந்து செம ஷாக் ஆயிட்டு, என்னது 25 lakhs அப்படின்னு யோசிச்சுட்டு, மேம் எனக்கு இவ்வளவு பட்ஜெட்லாம் என்கிட்ட தாங்காது மேம், என்கிட்ட அவ்வளவு பட்ஜெட்டும் இல்ல, நெக்ஸ்ட் டைம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்துடுறாங்க. இறங்கி வரும்போது அவங்க மேனேஜர் பார்த்துட்டு, என்னம்மா பேசிட்டீங்களா, ஓகே சொல்லிட்டாரா, என்னது 25 லட்சம் கேக்குறாங்க, நான் இவங்க கிட்ட எங்க ஓகே சொல்லுங்க. அவங்க அப்படிதாம்மா காசுல கருத்தா இருப்பாங்க, மார்க்கெட் இருக்கும்போது சம்பாதிச்சதானமா உண்டு, அதனாலதான் அவங்க அவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி ஓகேண்ணா, அப்ப நானும் அடுத்த சினிமால இருந்து டப்பிங் காசு ஏத்தி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு சத்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சத்யா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு சத்யா வந்துட்டு கிறிஷ் என்னக்கா ஸ்கூல்ல விட்டுட்டியா அப்படின்னு கேக்குறேன். அவன் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரி நாங்களே எங்க கூட கொஞ்ச நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாக்கா, அப்பதான் உனக்கு யாரும் இல்லைன்ற ஃபீல் போகும், நான் வேணா ஸ்கூல்ல கூட கூட்டு போய் விட்டுட்டு வரேன்க்கா அப்படின்னு சத்யா பேசிட்டு இருக்கும்போது சீதா உள்ள வராங்க. வந்துட்டு அக்கா நீ எப்பக்கா வந்த அப்படின்னு கேக்குறாங்க. நான் இப்பதான் சீதா வந்தேன், கிறிஸ்டிய ஸ்கூல்ல விட்டுட்டு நான் அப்படியே இங்க வந்துட்டேன். நீ அப்படின்னு கேக்குறேன். நான் ஹாஸ்பிட்டல்ல பர்மிஷன் போட்டுட்டு வந்திருக்கேன்க்கா, அவரு லஞ்சுக்கு வரேன்னு சொன்னாரு, அதான் அப்படியே வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு சரி அம்மாவை பாத்துட்டு போலான்னு சொல்லி வந்தேன்க்கா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சரி நீ கிருஷிக்கு என்ன ஆச்சு, அவன் வந்துட்டு இந்த மாதிரி பூத்தொட்டி எடுத்துட்டு போய் கூட படிக்கிற பையனை அடிக்க போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அதுக்கு ஐயோ இந்த மாதிரி இருந்தா மனநிலைமை ரொம்ப மோசமா இருக்கும்க்கா, இது எப்படியே விடக்கூடாது, நீ வேணா ஒரு கவுன்சிலிங் கொடுக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே சீதா மீனா இருந்துட்டு, கவுன்சிலரா, இதுக்கு ஏன்டி நம்ம கவுன்சிலர் கிட்ட போய் கவுன்சிலர் கிட்ட நான் ஏன்டி போய் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. கவுன்சிலர் இல்லக்கா, அது கவுன்சிலிங், அதுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட வந்துட்டு நீ கிறிஷ கூட்டு வந்து காட்டினா அவங்க பேசும்போது கிறிஷுக்கு மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கேத்த மாதிரி அதுக்கப்புறம் கிறிஷோட மனநிலையை பொறுத்து நம்ம வந்துட்டு அவனை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரிடி, நான் இது ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொல்றேன், அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவரு சொல்லி கூட்டு வரேன், அவனை கிறிஷ கூட்டு வரதுக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா கிளம்பிடுறாங்க. கிளம்பின உடனே அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா ஸ்ருதி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் சீஃப் கெஸ்ட கூப்பிட போனா அவங்க ஏகப்பட்ட காசு கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனோஜ் இருந்துட்டு, சீஃப் கெஸ்ட நானே பெரிய இன்ஃபுளுசர் தானே, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. எனது இன்ஃபுளுசரா, இப்பெல்லாம் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாதான் அவங்கள எல்லாம் இன்ஃபுளுசரு அப்படின்னு சொல்றாங்க, நீங்க என்ன இன்ஃபுளுசரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு முத்து, அவனுக்கு என்ன இன்ஃபுளுசரு, ஒண்ணு காசை ஏமாத்துவான், இல்லைன்னா இவன் யார்கிட்டயாவது ஏமாந்து வருவான், அதுலதான் அவன் பெரிய இன்ஃபுளுசரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு, இவருக்கு நீங்க எதனா இன்சல்ட் பண்ணலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா அப்படின்னு கேக்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. ப்ரோமோல பார்த்தோம் அப்படின்னா மீனாவும் முத்துவும் கிறிஷ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இடத்துல ரோகிணியும் வராங்க. ரோகிணிய பார்த்த மீனா வந்துட்டு எங்க ரோகிணி வராங்க அப்படின்னு நமக்கு ப்ரோமோல வந்த சீனை காமிக்கிறாங்க நாளைக்கு. இத பார்த்த ரோகிணி வந்துட்டு சொல்றாங்க, இத பார்த்துட்டு நாளைக்கு கிறிஷ் வந்து டாக்டர் கிட்ட உண்மையை சொல்லுவானா, இல்லைன்னா அவங்க அம்மா சொன்னது எல்லாம் மனசுல வச்சு அப்படியே மறைச்சிடுவானா, இது என்ன நடக்குதுன்றது நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணிட்டு இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.